ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், காலேப்புடைய சரித்திரத்தை பற்றி ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். காலேப் யாருங்க? காலேப். யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 14 verses 10 and 11 வாசிங்க. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடு காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. போதும், ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க. வார்த்தையை, மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை, மறைபொருளை வெளிப்படுத்துங்க. நீங்கள் பேசணும், நாங்கள் கேட்கணும்ப்பா. அடிமையை மறைத்து நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. யாரை பற்றி படித்தோம்? காலேப். இந்த காலேப் என்கிற ஒரு மனிதர் அறிமுகமாகிறது. எங்கே அறிமுகமாகிறார் அப்படின்னா, என்னாகமம் 13ஆம் அதிகாரத்தில் அறிமுகமாகிறார். என்னாகமம் 13ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் ஜனங்க கானான்லேருந்து வெளியே வந்து இங்கே என்ன செய்கிறாங்க? எகிப்திலேருந்து வெளியே வந்து எதை நோக்கி போகிறாங்க? கானானை நோக்கி பயணிக்கிறார்கள். அப்படி பயணிக்கும் பொழுது அவர்கள் காதேஷ் பர்னேயா என்கிற இடத்துக்கு வருகிறார்கள். அந்த காதேஷ் பர்னேயாவிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? மோசேட்ட சொல்கிறாரு, கோத்திர தலைவர்களை, கோத்திர பிதாக்களை அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து. எத்தனை கோத்திரம் இருந்துச்சு? 12 கோத்திரம். ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்கள கானான் தேசத்துக்கு அனுப்பி, அந்த தேசம் எப்படிப்பட்டது, அதில் விளைச்சல் எல்லாம் இருக்குதா, ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், இதெல்லாம் பார்த்துட்டு வரத்துக்காக 12 பேர் அனுப்புகிறார். அவங்க போய் எத்தனை நாள் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க? 40 நாள் சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. ரைட். அப்போது தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு நபரையும் தேர்ந்தெடுக்கிறார்கள். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 6வது வசனம் படிங்க. புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 13 verse 6. யூதா கோத்திரத்தில் எப்புனேயின் குமாரன் காலேப். யூதா கோத்திரத்தில் யாரை எடுக்கிறாங்க? எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பை தேர்ந்தெடுக்கிறார்கள். இங்கே தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்றார்? காலேப்ன்ற ஒரு பாத்திரம் அறிமுகமாகிறார். எந்த கோத்திரம்? யூதா கோத்திரம். இருக்கிற கோத்திரங்களில் ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற கோத்திரம் யூதா கோத்திரம். இயேசு கிறிஸ்து வந்த கோத்திரம் யூதா கோத்திரம். ராஜாக்கள் வந்த கோத்திரம் யூதா கோத்திரம். ஆக யூதா கோத்திரத்திலிருந்து ஒரு நபர் வருகிறார். அவர் தான் யாருங்க? காலேப். ஆமேன். ரைட். இந்த காலேப்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முழு இருதயத்தோடு செயல்படுகிறவர். அடுத்தது, நல்ல விசுவாசம் உள்ளவர், தைரியம் உள்ளவர், பக்தி உள்ளவர், எடுக்கிற காரியத்தில் வெற்றி பெறுகிறவர். இப்படி பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. ஆமேன். நம்மை குறித்து என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறது? நம்ம எப்படிப்பட்டவர்கள்? சோம்பேறிகள், உழைக்கிறதற்கு முன் வராதவர்கள், இப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம எப்போ சொல்லும்போது, அவங்க எப்படிங்க? கோகனட் ட்ரீ மாதிரி. எப்படி? கோகனட் ட்ரீ, தென்னை மரம். தென்னை மரத்தில் ஏதாவது வேஸ்ட் இருக்கா? வேஸ்ட் ஒன்றுமே கிடையாது இல்லையா? தென்னை ஓலை, அதை உரித்து என்ன செய்கிறாங்க? சீமாரா தயாரிக்கிறாங்க. அந்த ஓலை அடுப்பெரிக்க பயன்படுகிறது. அதில் கீத்து பின்னி ஓலை மேய்கிறார்கள் இல்லையா? தேங்காய் பயன்படுது, இளநீர் பயன்படுகிறது, அது ஓடு கூட பயன்படுகிறது, தேங்காய் சரட்டை கூட பயன்படுகிறது இல்லையா? பழைய பேப்பர் வாங்குறவங்க அந்த தேங்காய் சரட்டை கூட என்ன செய்கிறாங்க?
1 கிலோ எவ்வளவோ ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க. தென்னை மரம் பயன்படுகிறது, தேங்காய் எண்ணெய், இப்படி ஒவ்வொரு பொருளும் அதில் என்ன செய்யுது, பயன்படுது. அந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், ஆமீன், பல விஷயங்களில் பயன்படுகிற ஆட்களாக இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாத்துலையும் எல்லாமே பயன்படணும். பாட்டா பாடணும், ஜபமா ஜெபிக்கணும். ஆமீன். இந்த மாதிரி எல்லா வேலையும் செஞ்சு எல்லா வேலையும் செய்ய தெரிந்து இருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த காலேப் எப்படிப்பட்டவர்? நல்ல விசுவாசம் உள்ளவர், நல்ல ஜெப வாழ்க்கை உடையவர், நல்ல தேக ஆரோக்கியம் உடையவர். ஆமீன். அப்போது ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிறவர், மறைஞ்சு ஒளிஞ்சு உட்கார்ற ஆள் இல்லை. சர்ச்சுக்கு வரும்போது எங்கடா ஓரத்து சீட்டு இருக்குது, மறைஞ்சு அப்படியே உட்காந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆள் இல்லை. என்ன செய்கிறாரு? அவைலபிள் பர்சன். அதனால தான் முன்னாடி இருக்கிறனால தான் என்ன செய்கிறாரு, அவரை தேர்ந்தெடுத்து அந்த யூதா கோத்திரத்துக்கு தலைவராக போடுகிறார்கள். ஆமேன். அல்லேலூயா. ரைட். அடுத்தது பாருங்க, இந்த அவங்க போய் என்ன செஞ்சாங்க, தேசத்தை சுற்றி பார்த்துட்டு 40 நாள் சுற்றி பார்க்குறாங்க. என்னங்க, எத்தனை நாள்? 40 நாள் சுற்றி பார்த்து ரிசல்ட் கொண்டு வராங்க, பதில் கொண்டு வராங்க. பதில் கொண்டு வரும் பொழுது 10 பேருடைய பதில்கள் என்னாச்சு, ஜனங்களுடைய இருதயத்தை கரைய பண்ணினது. நம்மாலெல்லாம் முடியாதுங்க, நம்மால முடியாது. பட்டணம் நல்ல பட்டணம் தான், விளைச்சல் நல்லது தான். ஆனால் அங்கே நாங்கள் யாரை பார்த்தோம்? ராட்சத பிறவிகளை பார்த்தோம். அவங்ககிட்ட நம்மால சண்டை போட முடியும். எங்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம், எங்களால் போய் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாதுன்றாங்க. மக்களுடைய இருதயத்தை கரைய பண்ணாங்க. ஆனால் அதை கேட்ட உடனே 2 பேர், அதில் முதல்ல காலேப்பு தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நம்ம எளிதாக போய் சுதந்தரித்து கொள்ளுவோம். அல்லேலூயா. ஆமீன். 10 பேர் மெஜாரிட்டி சொல்கிறாங்க நம்மால் முடியாதுன்றாங்க இல்லையா. ஆனால் 2 பேர் மைனாரிட்டி. யாருங்க? யோசுவா, காலேப். அவங்க சொல்கிறாங்க நம்மால் முடியும், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது, நம்மால் எளிதாக போய் அதை சுதந்தரிக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அந்த வசனத்தை படிக்கிறோம். 13ஆம் அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. ஜனங்க ரிப்போர்ட் கொண்டு வராங்க, பதில் கொண்டு வராங்க. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். என்ன சொல்றாங்க? ஆனாலும் அவர்கள் எப்படியா? பலவான்கள். பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே அதை போய் சுதந்தரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார்கள். ஆமீன். காலேப் உடனே என்ன சொல்றான், நாங்கள் அங்கே பெரிய ஜனங்கள் எல்லாம் பார்த்தோம், ராட்சத பிறவிகளை பார்த்தோம், அதனால நம்மால போய் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. 33வது வசனத்தை சொல்றாங்க பாருங்க. ராட்சதரான பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரவ செய்தார்கள். ஆமென். மற்ற 10 பேர் என்ன செய்யறாங்க? துர்ச்செய்தி பரவ செய்தார்கள். ஆனா 2 பேர் மாத்திரம் சொல்றாங்க, இல்ல நாம் உடனே போய் சுதந்தரிக்க போகிறோம், நாம் எளிதாக அதை சுதந்தரிக்க போகிறோம். ஏன்னா அவங்களை காத்த நிழல் அவங்களை விட்டு போயிருச்சு. ஆமென். அவங்களை காத்த நிழல் அவர்களை விட்டு எடுபட்டு போயிற்று. நம்மோட கர்த்தர் இருக்கிறார், நம்ம ஈஸியா போய் ஜெயிக்கலான்னு சொல்றாங்க. யார் சொல்றா? காலேப்பும் யோசுவாவும். ஆமென். அந்த 14ஆம் அதிகாரத்தில் நீங்க பாருங்க, 9வது வசனம் படிங்களேன்.
காலேப்பும் யோசுவான்னு சொல்ற வார்த்தை எங்க படிக்கிறோம், படிங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். சரி, பாருங்க என்ன சொல்றாங்க. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவங்களுக்கு பயப்பட வேண்டாம். அவன் திராட்சதனா இருக்கட்டும், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், நீ பயப்படாது. என்ன, யார் கூட இருக்கிறா? கர்த்தர் நம்மோடு. இந்த வார்த்தைகளை சொன்னது யாருங்க? காலேப்பும் யோசுவாவும். அல்லேலூயா. அப்ப நம்ம மெஜாரிட்டி பக்கம் இருக்கணுமா, மைனாரிட்டி பக்கம் இருக்கணுமா? மைனாரிட்டி பக்கம் தான் இருக்கணும். இந்த மைனாரிட்டிக்குள்ள தான் இருக்கு, விசுவாசம் இருக்கு. ஆமென். நம்ம சோந்தரிப்போம், நம்ம ஜெயிப்போம், நம்ம அந்த இடத்த ஆக்கியபை பண்ணுவோன்றாங்க. ஆனா 10 பேர் சொல்ல நம்மால முடியாது. 25 ஏக்கரை வாங்க முடியுமா? ஐயோ, அதெல்லாம் முடியாது, விற்கிற விலைவாசி என்ன. ஆனா 2 பேர் விசுவாசிச்சா அதை கொண்டு ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். 1 லட்சம் ஆத்துமாவா? 100 எங்க காணோம், 1 லட்சமா? அது எங்க சாத்தியமாகும்? ஆமென். துர்ச்செய்தி பரப்புகிறவர்களும் இருக்கிறார்கள். இல்லை, ஜெபிச்சா கர்த்தர் கொண்டு வருவார் என்று நற்செய்தி பரப்புகிற 2 பேரை கொண்டு ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக ஆண்டவருக்கு என்னாச்சு? இந்த ஜனங்க முறுமுறுத்து முடியாதுன்னு சொல்லி 10 பேர் சொன்னதை பார்த்து அவங்க ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து திரும்ப எகிப்துக்கே போயிடலான்ட்டாங்க. ஆண்டவருக்கு செம கோவம் வந்துச்சு. ஏண்டா, உங்களை இவ்வளவு தூரம் அற்புதம் செஞ்சு எகிப்துலேருந்து வெளியே கொண்டு வந்து செங்கடல் வழியாக நடத்தி கொண்டு வந்து மன்னாவை கொடுத்து உங்களுக்கு அந்த ஊற்று நீரை கொடுத்து இப்படியெல்லாம் வழி நடத்தி வரும்போது திரும்பி போறேன்னா சொல்ற, எவன் சொன்னீங்களோ ஒருத்தனும் காணானுக்குள்ள போக மாட்டீங்க, உங்க சவங்கள் எல்லாம் வனாந்திரத்துல விழுண்டார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இங்க வாசிக்கிறோம். அதே 14ஆம் அதிகாரத்துல 29வது வசனம் படிங்க. இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். இந்த வனாந்தரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும். உங்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் எனக்கு விரோதமாய் முறுமுறுத்தவர்களாகிய அனைவரின் பிரேதங்களும் விழும். ஆமென். 40 நாள் பயணத்தை ஆண்டவர் 40 வருஷமா மாத்தி சுத்துனதையே சுத்திட்டு இருக்கிறாங்க, அந்த இடத்தையே சுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த எதுக்கு சுத்த வச்சாருன்னா 40 வருஷத்துல அவன் ஒருத்தனும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக. ஆமென். ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுத்தா 40 வருஷத்துக்குள்ளார முடிஞ்சது. ஆமென். அவர்கள் போகும் தேசத்தை காணாம ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ரவுண்ட் அடிக்க வச்சது எதுக்காக? அவிசுவாசமான வார்த்தையை பேசினவன், முறுமுறுத்தவன் ஒருத்தனும் எங்க போகக்கூடாது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள போகக்கூடாது. ஆண்டவர் சொல்லிட்டு அவன் பிரேதம் விழுந்துட்டார். ஆனா அதுவே அடுத்த வசனம் பாருங்க, அதுல அடுத்த வசனம் 30. எப்பினேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களை குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டறிவார்கள். ஆமா, உங்க பிள்ளைகள் போவாங்க, ஆனா நீங்க போக மாட்டீங்க. ஏன்னா நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அசட்டை பண்ணிட்டீங்க. தேவ பிள்ளையே 6 லட்சம் புருஷர்கள் வந்தாங்க, 20 வயசுக்கு மேற்பட்டவங்க. அதுல 2 பேர் தான் குவாலிஃபை ஆனாங்க. யாரு? யோசுவா, காலேப். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என்னாகமும் 32ஆம் அதிகாரத்துல புக் ஆஃப் நம்பர்ஸ் சாப்டர் 32, என்னாகமும் 32, கர்த்தரை அவர்கள் உத்தமமாய் பின்பற்றினபடியினால்
11வது வசனம் படிங்க. உத்தமமா என்னை பின்பற்றின உத்தமமா என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனேயின் குமாரன் காலேப்பும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டு இருக்கிறார். சரி பாருங்க, இந்த காலேப்பும் யோசுவாவும் கர்த்தரை எப்படி பின்பற்றினாங்க? உத்தமமாய். உத்தமம்னா எப்படி? உண்மையாய் அவரை பின்பற்றினபடியால். பின்பற்றது என்ன? ஆண்டவர் வேலை விசுவாசம் உள்ளவர்களா இருந்தாங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருந்தாங்க, கர்த்தர் மேல நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தாங்க. ஆமென். விசுவாச அறிக்கையிடுகிறவங்களா இருந்தாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியால் அவர்கள் கானானுக்குள் பிரவேசிப்பார்கள். யார் யாரெல்லாம் முறுமுறுத்தாங்களோ, யார் யாரெல்லாம் திரும்ப எகிப்துக்கே போலான்னு நினைச்சாங்களோ, அவங்கள ஒருத்தர் கூட என்ன செய்ய போறதில்ல, கானானை காண்பதில்லை அப்படின்ட்டார். அல்லேலூயா. அப்ப அந்த வரிசையில வந்தவன் தான் யாருங்க? காலேப். இந்த காலேப் சொல்றாரு, எங்க படிச்சோம்? யோசுவா 14ஆம் அதிகாரத்துல. இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க சுதந்திர பாகமாகிய கானானுக்குள்ள வந்துட்டாங்க. கானானுக்குள்ள வந்த பிற்பாடு அந்த கானான் தேசத்தை யோசுவா என்ன செய்யறாருங்க? ஜனங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். இந்தா உனக்கு எவ்வளவு வச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு வச்சுக்கோன்னு சொல்லி என்ன செய்யறாருங்க? பங்கிட்டு கொடுக்கிறார். அப்படி பங்கிட்டு கொடுக்கிற சூழ்நிலையில இங்க இந்த காலேப் போய் என்ன செய்யறாருங்க? யோசுவாட்ட கேட்கிறாரு, அப்பா மோசே உயிரோடு இருந்த நாள்ல நான் உத்தமமான செய்தி கொண்டு வந்தபடியினால் மோசே எனக்கு மலை நாட்டை தருவன் வாக்கு பண்ணினார். ஆக இன்றைக்கு நம்ம சுதந்திர பாகமாகிய கானானுக்குள்ள வந்துட்டோம். அதனால என்ன செய்யணும்? எனக்கு அந்த மலை நாட்டை தார். மலை நாட்டுனா எப்ரோன்றதான் மலை நாடு. ஆகவே எனக்கு அந்த மலை நாட்டை நீர் தர வேண்டும் என்று சொல்றார். அதை தான் நம்ம இங்க வாசிச்சோம். யோசுவா 14ஆம் அதிகாரத்துல நம்ம 10வது வசனம் 11வது வசனத்துல யோசுவா 14:10-11 வாசிக்கிறோம். இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்தில் சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடே சொல்லி இப்போது 45 வருஷமாயிற்று. இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 45 வருஷம் ஆயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் போதும். யோசுவா இந்த காலேப் சொல்றாரு, when I was 40 Moses sent me to spy out the land. 40 வயதாக இருக்கும் பொழுது மோசே என்னை அனுப்பினார். எதற்கு? வேவு பார்க்கும்படியாக. அப்ப உண்மையான செய்தி கொண்டு வந்தேன். ஆண்டவர் உத்தமமா பின்பற்றின இதுவரைக்கும் என்னை ஆண்டவர் சுகத்தோடு வச்சிருக்கிறார். இப்ப அவருக்கு வயசு எத்தனை? 85. 40 வயசுல இருந்து அதே சுகம் எத்தனை வயசு வரைக்கும் இருக்கான்? 85 வயசு வரைக்கும் இருக்கு. அவர் சொல்றார், now I am 85, I have the same strength அப்படின்றார். ஆமென். அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. ஆகவே கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்திருக்கிறார். எனக்கு அந்த மலை நாட்டை தாரும். அல்லேலூயா. அரசாங்கத்துல 60 வயசு ஆச்சுன்னா பணி ஓய்வு கொடுத்து என்ன செய்யற? நீ வீட்டில் சும்மா உட்கார்ந்துருன்னு சொல்றாங்க இல்லையா? 58 வருஷம் இருந்தது. கொரோனா பீரியட்ல 2 வருஷம் உயர்த்தினதுனால சில அரசு ஊழியர்கள்லாம் சந்தோஷம், ஆனால் 2 வருஷம் சேர்த்து கிடைக்குதுன்ட்டு அதில் பயன்பெற்றவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆமேன். இன்னும் எதிர்பார்க்குறேன் 62 பண்ணியிருந்தா பரவாயில்லையே. ஆனால் இங்கே பாருங்க 85 வயசு. எத்தனை வயசுங்க? 85 வயசுல ஒரு பெரிய டாஸ்கை கேட்கிறார். என்னது? மலை நாட்டை தார். ஏன் சொல்றாருன்னா, அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கு ஓய்வு பெற வேண்டிய வயசுல எதை கேட்கிறாருங்க?
மாலை நாட்டை தார். காரணம் என்னன்னா அவருடைய பலன் குன்றி போகவில்லை. அந்த பலன் குன்றி போகாது இருக்கிற காரணம் என்னன்னா 40 வயசுல உத்தமமாய் பின்பற்றினவர் இயேசுவ வார்த்தைய சத்தியத்தை 85 வயசாகி அந்த உத்தமத்திலிருந்து விலகலைங்க. அல்லேலூயா. ஆமாம், வயசு ஆக ஆக விசுவாசம் பெருகுது, வயசு ஆக ஆக ஆண்டவர் மேல நம்பிக்கை பெருகுது, வயசு ஆக ஆக ஆண்டவரோடு நெருங்கி கொண்டு வருகிறார். அதுதான் அந்த பலத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா. சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு காலத்துல நாங்க சர்ச்சுன்னு சர்ச்சிலேயே இருந்தோங்க, இப்ப எங்க இருக்கிறீங்க? ஒரு காலத்துல ஜெபம் பண்ணோம், ஒரு காலத்துல கூட்டத்துக்கு போனோம், ஒரு காலத்துல நோட்டீஸ் கொடுக்க போனோம். ஜெபராஜ் பிரதர் இருக்கீங்களா? இப்ப எங்க போனீங்க பிரதர்? ஆமென். ஆனா யோசுவா சொல்றாரு, அப்ப இருந்த அதே பல இன்னைக்கு வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விசுவாசத்தை விடவில்லை, அந்த பரிசுத்தத்தை விடவில்லை, ஆண்டவரை பின்பற்றதை விடல. அதனால சொல்றாரு, அப்ப இருந்த பலன் இன்னைக்கு எனக்கு இருக்குதுன்னா அந்த ஜெபத்தையும் அந்த பரிசுத்தத்தையும் அந்த அபிஷேகத்தையும் வைராக்கியத்தையும் என்ன செய்யல? விடலைங்க. ஆமென். அதை விட்டா பலன் குன்றி போயிடும். நல்ல ஊழியக்காரங்களெல்லாம் பாருங்களேன், அப்படியே இருப்பாங்க. ஆமென். நிறைய பாஸ்டர் மோகன் அவங்க ஏஜி சர்ச்சில் இருக்கிறாங்க சென்னையில், நல்ல ஊழியர், தேவ மனிதர் பாருங்க, அதே மாதிரியே இன்னும் பிரசங்கம் பண்றாங்க. ஆமீன். மோகன் சிலாசரஸ் ஐயா பாருங்க, எத்தனை ஜபங்கள். அகஸ்டின் ஜபக்குமார் ஐயா வயசாயிருச்சு, 60-70 வயசு ஆயிருச்சு, இருந்தாலும் அந்த ஜபம், அந்த பலன், அந்த அபிஷேகம். ஆமீன். ஏன்னா அந்த விசுவாசம், ஜபம், அர்ப்பணிப்பு அதில் விட்டு விலகாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் காப்பாற்றி கொண்டு வருகிறார். சொர்ணராஜன் ஒரு ஊழியக்கார ஐயா இருக்கிறாரு, அவர் பாருங்க கண்ணாடியே போடாமல் பைபிள் படிக்கிறார். முழங்காலிருந்து பைபிள் படிக்க, வயசாச்சு 75 வயசு 80 வயசு இருக்கும். அதே போல பாஸ்டர் ரத்தனம் பால் ஓயாம பேசிக்கொண்டே இருக்கிறார். அதே பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். காரணம் என்ன? தேவனோடு ஐக்கியமா இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அப்போ நான் சொல்றேன், பலன் குன்றாது. அல்லேலூயா. ஒரு சிலர் என்னை பார்த்து, பாஸ்டமா பார்த்து, அப்படியே இருக்கிறீங்களே, 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்கிறீங்களே. ஆமென். காரணம் என்னதுங்க? எத்தனையோ பலவீனங்கள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு. ஆனா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு உறவாடுகிற நிமித்தமாக, அல்லேலூயா, ஆண்டவர் அந்த பலத்தை கொடுக்கிறார் தேவ பிள்ளையே. இப்ப நமக்குள்ள பலன் இருக்கணுமா? என்ன செய்யணும்? விசுவாசத்துல பின்வாங்க கூடாது, சத்தியத்துல பின்வாங்க கூடாது, ஆண்டவருக்குள்ள நிலைத்திருக்கிறதுல என்ன செய்யக்கூடாது? பின்வாங்க கூடாது. அப்பதான் அதனால சொல்றாரு, when I was 40 I have good strength, now I am 85. இப்போ பேரம்பேத்தி எடுக்கிறாரு, தாத்தா பாட்டி வந்துட்டாங்க, அப்ப பிள்ளைகள் இருந்தாங்க, இப்போ யார் வந்துட்டாங்க? பேரன்லாம் வந்துட்டாங்க. அப்ப சொல்ல அதே பலன் இருக்கிறது. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? ஆமென். விசுவாசம், உத்தமம், பரிசுத்தம், ஜெபம், ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் அதை விடாம இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை எப்பொழுதும் இளமையாகவே வைப்பார். அல்லேலூயா. பிரைஸ் காட். வேதம் என்ன சொல்? கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போல. பிரைஸ் காட். மோசேயை பற்றி படிக்கும் பொழுது மரண நாள் வரைக்கும் மோசேயை பற்றி பாருங்க. உபாகமம் 34ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிங்க. புக் ஆஃப் டியூட்ரானமி சாப்டர் 34 verse 7. மோசே மரிக்கிற போது 120 வயதாய் இருந்தார். when Moses was died he was 120 years. 120 வயதாய் இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. அல்லேலூயா. அவர் கண்ணாடியும் போடல, அவர் பலன் என்ன செய்யல? குறையவும் இல்லை. நல்ல பலனோடு இருக்கும்போது என்ன செய்தாரு? மரித்து போனார். எத்தனை வயசுல? 120 வயசு. இப்ப தேவ பிள்ளை, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். அந்த பெருக்கத்துல ஆண்டவர் என்ன கொடுக்கிறாருங்க? சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆக நான் உங்களுக்கு சொல்றேன், விசுவாசத்தை விட்டு பின்வாங்காதீங்க.
ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்காதீங்க. அல்லேலூயா. ஆண்டவரை உத்தமமா பின்பற்றுங்க. ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு 9 நாள் படிக்காம இருக்காதீங்க. ஒரு நாள் ஜெபிச்சுட்டு ஒரு வாரம் ஜெபிக்காம இருக்காதீங்க. திரும்ப 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 ஆண்டவரோடு உறவாடிட்டே இருங்க. கர்த்தர் எப்பொழுதும் உங்களை இளமையாகவே வைப்பார். அல்லேலூயா. பிரைஸ் காட். சில பேர் வயசு சின்னதா இருக்கும், ஆனா பார்த்தா கிழவனா இருப்பாங்க, கிழவியா இருப்பாங்க. காரணம் என்ன? நோ ரிலேஷன்ஷிப் வித் காட். ஆமீன். ஆண்டவரோட ஐக்கியம் இல்லை. ஆமீன். பல கவலைகள், பல பாரங்கள் என்ன செய்யுது? அமுத்தி 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 பார்த்தா பஞ்ச பரதேசிகள் மாதிரி இருப்பாங்க. ஆனா ஆண்டவருக்குள்ள இருக்க இருக்க ஆமீன், கர்த்தர் என்ன செய்வாரு? உன் பலனை புதுப்பிக்கிற ஆண்டவர். கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, அல்லேலூயா, they renew the strength. ஆமென். புது பலனை ஆண்டவர் கொடுக்கிறார், புது கிருபை கொடுக்கிறார், புது சுகத்தை கொடுக்கிறார். புது வாழ்வு தருபவரே, புது கிருபை, புது வாழ்வு தந்தவரே, புது கிருபை தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. அல்லேலூயா. பிரைஸ் காட். ஆமென். இப்போ தேவ பிள்ளையே என்ன சொல்ல வரேன்னா, நம்ம உடலை நாம் பேணி பாதுகாக்கணும்னா நமக்குள்ள விசுவாசம் இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும். அவர் சட்டைகளின் நிழலில் என்ன இருக்குதான்? ஆரோக்கியம் இருக்கிறது. ஆரோக்கியம் இருக்கு. நேற்று ஒரு குடும்பத்தில் போய் ஜெபம் பண்ணோம் கோயம்புத்தூரில். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் மேலே ஒரு கொடை வந்து அப்படியே எங்களை கவர் பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னாங்க. அல்லேலூயா. அப்படி என்ன அர்த்தம்? அப்படியே செட்டைகளின் நிழலில் வருகிற உனக்கு, அல்லேலூயா, இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் நிழலிலே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். அல்லேலூயா. ரூத் எங்க வந்தா? இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே வந்தாள். ஆமென். இப்போ நம்ம எங்கே வரணும்? ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா. கர்த்தரை தேடணும், கர்த்தரை ஆராதிக்கணும், தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு உறவாடுங்க. ஸ்பெண்ட் டைம் வித் காட். ஆமென். ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பார், பலத்தை கொடுப்பார், ஜீவனை கொடுப்பார். ஆமென். இப்போ தான் இன்ட்ரடக்ஷன் வந்து இருக்குது. இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, சொல்கிறதுக்கு டைம் இல்லை. பாருங்க, மணி ஆயிடுச்சு. இருந்தாலும் சொல்லி முடிக்கிறேன். இந்த உடல் என்பது ஆண்டவர் கொடுத்த ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம். இந்த உடலை என்ன செய்யணும்? நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. Don't you know that you are the temple of the Holy Ghost? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் போதும் போதும், படிங்க. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். ஆமென். நம்ம தான் ஆலயமா? என்னது? ஆண்டவருடைய ஆலயம் என்பது என்ன? நம்முடைய சரீரம் தான் ஆண்டவருடைய ஆலயம். அதனால தான் பவுல் சொல்றாரு, டோன்ட் யூ நோ தட்? உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் என்னதுங்க? தேவனுடைய ஆலயமாய், உங்கள் சரீரமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. நம்முடைய சரீரத்துல தான் ஆண்டவர் என்ன செய்ய? வாசம் பண்ணுகிறார். இல்லை, ஆண்டவர் தங்குகிற இடம் ஆலயம்.
இப்போ ஆண்டவர் எங்க வாசம் பண்றார்? நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ள இருக்கிறார். ஆகவே நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால், இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். ஆமென். சரீரத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த சரீரத்தை நாம் கெடுத்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை கெடுப்பார். ஆமென். ஆக நம்முடைய உடலை நாம் என்ன செய்யணும்? அப்பதான் நல்ல ஆரோக்கியமா இருக்க முடியும். எப்படியெல்லாம் ஜனங்க கெடுக்கிறாங்க? ஒரு 5-6 பாயிண்ட் இருக்கு. இப்படிலாம் நம்மளோட உடலை பாதுகாப்பது ஒரு 2-3 பாயிண்ட் இருக்கு. ஆனால் சொல்லுவதற்கு டைம் இருந்தால் நான் சொல்கிறேன். ஆக என்ன செய்கிறாங்க? இந்த உடலை என்ன செய்யறதில்ல, ஒரு பொருட்டாக நினைக்கிறதில்ல, அதை பேணுறதில்ல, பாதுகாக்கிறது இல்லை. சங்கீத அதாவது நீதிமொழிகளில் படிக்கிறோம், 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் படிக்கும் பொழுது, புக் ஆஃப் ப்ரோவர்ப்ஸ் சாப்டர் 11 verse 17. தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான். கடூரனோ தன் உடலை அளக்களிக்கிறான். கடூரன் என்ன செய்யறானா? உடலை அளக்களிக்கிறான். போட்டு அந்த சரீரத்தை உபத்திரவப்படுத்துறது. உபத்திரவமே என்ன செய்யக்கூடாது? படுத்தக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? வண்டியில 2 வீலர் 4 வீலர்ல எல்லாம் பாருங்க, ஸ்டேரிங் இருக்கு, பிரேக் இருக்கு, கிளட்ச் இருக்கு, இன்ஜின் எல்லாம் எதுக்காக? அதில் ஸ்பீடு காமிப்பான், 120 200ன்னு காமிப்பான். நம்ம கையில் தான் ஆக்சிலேட்டர் இருக்கும், பிரேக் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஸ்டேரிங் இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதை நிதானமாக ஓட்டணும். இதில் 120 போட்டிருக்காங்களேன்னு சொல்லி ஃபுல்லாக அமுத்துன என்ன ஆகும்? நேற்று பாருங்க, பஸ்ஸு சேலம் டு ஈரோடு வர வழியில் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு என்ன செஞ்சுதான், டிரைவருடைய கட்டுப்பாட்டை இழந்து ஆப்போசிட் ரோட்டில் போய் வண்டியில் 2 வீலர்லாம் மோதி 7 பேர் ஸ்பாட் அவுட்டு, 8 பேர் ஸ்பாட் அவுட். காரணம் என்ன? கட்டுப்பாட்டை இழந்துருச்சு. இப்போ நம்முடைய உடலை என்ன செய்யணும்? நம்ம கட்டுப்பாடு, அதை சும்மா அளக்களிக்கக்கூடாது. அந்த உடலை நம்ம பாதுகாக்கும் பொழுது அது நல்லா இயங்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நம்ம உடல்லையே ஆண்டவர் நல்ல எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய அந்த சக்திகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதே திரும்ப சீராய்க்கும். ஆனால் அதுக்கிடையில் என்ன செய்யக்கூடாது? நம்ம அதை கெடுத்து விட கூடாது. அந்த உடலை நாம் சரியாக பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. கொடூரன் தன் உடலை அளக்களிக்கிறான். எப்படி அளக்களிக்கிறான்? தூங்குற நேரத்துக்கு ஒழுங்கா தூங்குறதில்ல, சாப்பிட்ற நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட்றதில்ல, வேலை செய்கிற நேரத்தை ஒழுங்கா வேலை செய்யறதில்ல. ஆண்டவர் இரவை கொடுத்தார். ஏன் இரவை கொடுத்தார்? இரவில் தூங்கணும், மனுஷன் தூங்கணும், இரவில் விலங்குகள் வேட்டையாட போகணும். அதான் ஆண்டவருடைய நீதி. சங்கீதத்தில் படிக்கிறோம், மனுஷன் மாலை பொழுதுல வீட்டுக்கு திரும்புகிறான், இரவில் விலங்குகள் வேட்டையாட புறப்படுகிறது. ஆனால் எல்லாம் காலம் மாறி என்னாச்சு? இப்போ எல்லாம் நைட்டில் தான் நிறைய சுற்றுறாங்க. ராத்திரி 12 மணி ஆனால் டீ கடை தேடி போகிறான், ராத்திரி 12 மணி ஆனால் ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றான். நீங்கள் 12 மணிக்கு கூட ஆர்டர் போட்டிங்கன்னா வீட்டுக்கு வரும், பொருள் வரும். அப்போ என்ன ஆகும்? உடல் கெட்டு போகிறது. ஆமென். ஆக தேவ பிள்ளைய உடலை என்ன செய்யக்கூடாது? அளக்களிக்க கூடாது. உடலை பாதுகாக்கணும். சில கையை எடுத்து பிரேடில் கிழிக்கிறான், சிகரெட்டு குடிச்சு அதில் அமைக்கிறான், சூடு வச்சுக்கிறாங்க, கத்தி போடுறாங்க, உடலை அலக்களிக்கிறார்கள். ஆக நம்முடைய உடலை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ஆண்டவர் அதுக்குரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ காலை அந்த பலன் இருக்குன்னாருன்னா காரணம் என்ன? உடலை அலக்களிக்கல, ஆண்டவர் கொடுத்ததை பாதுகாக்கிறார். ஏன்னா அது தேவன் தங்குகிற ஆலயமாய் இருக்கிற. ஒருவன் அதை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். எப்படியெல்லாம் ஜனங்க கெடுக்கிறாங்க? பல விதங்களில் கெடுக்கிறாங்க. அதில் ஒன்று, குடிச்சு உடலை கெடுக்கிறாங்க. ஆமென். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிங்க. புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 5:11. சீக்கிரம். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து
இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஐயோ, காலையில எழுந்து மதுபானம் சூடாக்கணுமா? என்னது? காலையில் எழுந்துருச்சு சூடாகும்படி மதுபானம் குடி சாயந்தரம் வரை குடிக்கிறவனுக்கு ஐயோ ஐயோ. நிறைய பேர் குடிச்சிட்டு போய் என்ன செய்யறான்? கீழே விழுந்துடுறான், ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். என்ன ஆகுது? கை கால் உடஞ்சி போயிடுது, உடம்பு கெட்டு போயிடுது. எங்கள் வீட்டுக்கு பூங்கொடின்னு ஒரு புள்ள பல வருஷமாக வேலைக்கு வராங்க துணி துவைக்கிறதுக்காக. அந்த புள்ள எங்கள் பொண்ணு மாதிரி தான் பார்க்குறோம், வராங்க. எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சு என்னாச்சு, ஒரு அம்மா 2 வீலரில் வந்திருக்கிறாங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போது இந்த அம்மா வயிற்றில் இடிச்சிட்டாங்க, கீழே விழுந்துட்டார். போய் பார்த்தா குடிச்சு குடலெல்லாம் என்னாச்சு, வெந்து போய் இத்து போச்சாம்மா. காப்பாற்றவே முடியாதுன்ட்டாங்க. மெடிசன் கொடுத்தாலும் வேலை செய்யலை. எங்கெங்கேயோ கொண்டு போய் பார்த்தாங்க. கடைசியில் என்னாச்சு, 2 நாள் இருந்து செத்து போயிட்டார். காரணம் என்ன? குடிச்சு உடலை கெடுத்துட்றாங்க. ஆக யாருக்கு ஐயோ? குடிகாரனுக்கு. யார் வீட்டில் பிரச்சனை? குடிகாரனுக்கு. யார் வீட்டில் சண்டை? குடிகாரன். குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பாருங்க, மனைவி பிள்ளைங்க நேசிப்பாங்களா? ஆமேன். குடிச்சிட்டு வரவன் ஒழுங்காக வார்த்தை பேசுவானா? குடிச்சிட்டு வரவன் அன்பாக இருப்பானா? குடிச்சிட்டு வரவன் சண்டை தான் போடுவான், ரகளை தான் பண்ணுவான். ஆக உடலை கெடுத்தால் ஆண்டவர் அவனை கெடுப்பார். உடலை என்ன செய்யக்கூடாது? கெடுக்கக்கூடாது. நீதிமொழிகளில் படிக்கிறோம், 31ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை படிக்கிறோம். லேமுவேலே மதுபானம் பண்ணுவது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பெலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பதே ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. ஆமா, லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, மதுபான பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. ஆமா, குடிப்பது மனுஷனுக்கு என்ன இல்ல, தகுதி அல்ல. குடிச்ச என்ன ஆகும்? வாழ்க்கை கெட்டு போயிடும், வாய் தாறுமாறானதை பேசும். ஆமேன். யாருக்கு சண்டை? யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள்? குடிகாரனுக்கு. புரியுதா உங்களுக்கு? சாராயம் குடிக்கிறவன், பீடி சிகரெட் குடிக்கிறவன், பத்தலை வாக்கு போடுறவன், அப்புறம் ஹான்ஸ் போடுறவன், இவனுக்கெல்லாம் கேன்சர் வரும். ஆமேன். பாக்கு போட்டால் என்ன வரும்? கேன்சர் வரும். நிறைய பேர் அதெல்லாம் அந்த பாக்கு வச்சுட்டு இருக்கிறான், பாக்கெட்லேயே கொட்டி தேய்ச்சி இழுத்து வச்சுக்கிறது தவறு. உடலை கெடுத்தால் ஆண்டவர் உன்னை கெடுப்பார். உன் உடல் கெட்டு கேன்சர் வரும், நரகத்துக்கு போகணும். புரியுதா உங்களுக்கு? அதனால் குடிக்கிறத விடணும். ஒரு வேளை இந்த சர்ச்சில் உட்காந்துட்டு யாராவது குடிக்கிறவங்க இருந்தால், அல்லது புகைப்பிடிக்கிற யாருக்கும் தெரியாது, நான் போய் காட்டில் குடிச்சிட்டு வந்துடுறேன், அல்லது டாய்லெட் போகும்போது போய் குடிச்சிட்றேன், அல்லது வண்டிக்குள்ளாரியே பாக்கெட்டில் வச்சுருக்கிறேன், பைக்கில் வச்சுருக்கிறேன். நிறையா சின்ன பசங்க துலிப் பார்க் போடுறானுங்க. துலிப் என்கிட்ட ஃபோட்டோலாம் வச்சுருக்கிறேன், ஒரு சிலதெல்லாம் இருக்குது. இந்த பாக்கு போட்டால் என்ன வரும்? நீ ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுத்தால் ஆண்டவர் உன்னை கெடுப்பார். நீ எங்கே? நரகத்துக்கு தான் போகணும், நரகத்துக்கு தான் போகணும். அதனால் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? வாயை காக்கணும். சில வாயெல்லாம் பாருங்க கரை பிடிச்சிருக்கும், பல்லெல்லாம் கரை பிடிச்சிருக்கும், எல்லாம் பாக்கு போட்டு. அதனால் பாக்கு போடாதீங்க, சிகரெட்டு பிடிக்காதீங்க, குடிக்காதீங்க. காலமே எழுந்து சில ஊர்களில் கல்யாணம்னா கொண்டாட்டம் வந்துடும், சாவுன்னா கொண்டாட்டம் ஆகிடும், ஏதாவது விசேஷம்னா பாட்டல்னா அப்புறம் கட்டலில் தான் போகணும், என்ன பாடையில் தான் போகணும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். காலே தன்னை காத்து கொண்டான், விசுவாசத்தை காத்து கொண்டான், பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அதனால தான் அவனுடைய பலன் எப்படி இருந்துச்சுங்க?
85 வயதானாலும் சொல்றாரு, ஐ ஹாவ் த சேம் ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, உடலை காத்து கொள்ளும் பொழுது அந்த உடல்ல பலன் குன்றி போகாமல் இருக்கும். நீதிமொழிகள் 23, 31, 32 படிங்க. மதுபானம் இரத்தவர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். எப்படின்னு சொல்றாருங்க? பாத்திரத்தில் பளபளப்பாய். இந்த மதுபானம் எல்லாம் பாருங்க, டின்ல அடைச்சி வைக்க மாட்டான், கண்ணாடி கிளாஸ்ல தான் வைப்பாங்க, கண்ணாடி பாட்டில்ல. அதை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? பளபளப்பாய் இருக்கும், நல்ல ஜகஜகன் தகதகன் இருக்கும், சகப்பு கலர்ல இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அது மெதுவாய் இறங்கும். எப்படி? மெதுவாய் இறங்கும். ஜூஸ் மாதிரி குடிக்க மாட்டான். அது சில பேர் கண்ணை மூடிட்டு கடன்னு குடிச்சிடுவான். காலையிலேயே குடிப்பான். காலையில் ஒரு பக்கம் நான் மட்டன் வாங்க போகிறேன் 5 மணிக்கு. அந்நேரத்தில் ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கிறான், பாட்டில் உடச்சி தண்ணி குடிக்கிற மாதிரி. அவன்லாம் இன்னைக்கு இல்லை, போய் சேர்ந்துட்டான். ஆமேன். ஆக தேவ பிள்ளையே, இதெல்லாம் வசனம் சொல்லுது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். இன்னைக்கு உலகத்தில் அதிக ஜனங்க குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பெண்கள் குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஆமீன். மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க, பாக்கு போடக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஆமீன். ஸ்கூல் பிள்ளைங்க குடிக்கிறாங்க. ஆமீன். இதனால சரீரம் கெட்டு போகும், பலவீனம் வரும். தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் ஆண்டவர் உன்னை கெடுப்பார். நீ உன் காலத்துக்கு முன்னாடி சாக வேண்டியது வரும். அதனால் நரகத்துக்கு தான் போகணும். அப்படிப்பட்ட காரியத்தில் இருப்பாய். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய ஆலயமாகிய என்னுடைய உடலை நான் கெடுத்தேன்ப்பா, என்னை மன்னிங்க, என்னை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவர் மன்னிக்க தயை பெருத்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சுகந்தர வல்லவராய் இருக்கிறார். ஆமேன். அது உள்ள போச்சுன்னு என்ன ஆகுமா? பாம்பை போல கடிக்கும். பாம்பு கடிச்சா எப்படி இருக்கும்? சுகமா இருக்குமா? சொல்லுங்க. பயம். பாம்பு கடிச்சா என்ன ஆகும்? ஸ்லோவா அப்படியே விஷம் ஏறி உயிர் போயிடும். விரியனை போல் தீண்டும், பாம்பை போல் கடிக்கும். ஆக குடிச்சா விஷம் ஏறிச்சுன்னா செத்து தான் போகணும். ஆமேன். அல்லேலூயா. முதல்ல சொல்லிட்டு இருந்தேன், அதாவது தற்கொலை பண்ணி செத்தா வந்து அடக்கம் பண்ண மாட்டேன். திரும்ப இப்போ சொல்லணும், குடிச்சு செத்தா அடக்கம் பண்ண வரமாட்டேன். ஆமேன். அதனால் யாரும் குடிக்கக்கூடாது. பிரைஸ் காட். அதான் 1-2 டிக்கெட் இருக்கும், அதனால் எனக்கு தெரியாது. அந்த டிக்கெட்டில் என்ன செய்யணும்? மனம் திரும்புறது ஆண்டவர் பேசுகிறார். ஐயா, என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது போனால் நண்பர்கள் ஊற்றி விட்டுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் குடித்தாலும் அந்த குடிதான். ஆமேன். ஆக தேவ பிள்ளையை திருந்திக்கொள், உடலை கெடுக்க கூடாது. ஆமேன். பிரைஸ் காட். அடுத்த 2வது பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 6:18-19. சீக்கிரமா முடிச்சிடுறேன். 2 பாயிண்ட். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? போதும். நான் சொல்ற வேசித்தனம், விபச்சாரம், அசுத்தம், இதுக்கு விலகி ஓடுங்கள். ஏன்னா உங்க சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அப்ப தேவ பிள்ளை, இன்னைக்கு நிறைய வியாதிகள் பரவ காரணம் என்ன? விபச்சாரம், வேசித்தனம். நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க கெட்டு போறாங்க, நிறைய ஸ்கூல் பிள்ளைங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? ஒழுக்கம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை. இந்த விஷயத்தில் ஒருவரும் என்ன செய்யக்கூடாது? எல்லையை மீறக்கூடாது. ஏன்னா மற்ற பாவம் சரீரத்துக்கு புறம்பாக இருக்கும், வேசித்தனமோ சரீரத்தையே உட்படுத்துகிற பாவம். வேசி ஆழமான படுகுழி.
பரஸ்திரி இடுக்கமான கிணறு. அவ வாய் எப்படி இருக்குமா? எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்குமா. வேசிகள் பேசும்போது எப்படி இருக்கும்? எண்ணெயிலும் மிருதுவா, சாஃப்டா இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது அவருடைய விருந்தாளிகள் எல்லாம் எங்க இருக்காங்களாம்? நரக பாதாளங்களில் இருக்கிறார்கள். நிறைய இடங்கள்ல ரோட்ல அங்கங்க பாருங்க, வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த ஸ்திரீகள் நிறைய இருக்கிறாங்க. வழியில போகிற வழிப்போக்கனை பார்த்து அழைக்கிறார்கள். இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உடலை காத்துக்கொள், எண்ணத்தை காத்துக்கொள், சிந்தையை காத்துக்கொள். ஆமேன். அதனால தான் சொல்றாரு எபிரேயர் 13 விவாக மஞ்சம் அசூசிப்படக்கூடாது. ஆமேன். உன்னுடைய படுக்கையை உன் மனைவியோடு மட்டுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும். வேற யாரோட பகிர்ந்து கொண்டால் அது பாவம். அந்த பாவத்தை செய்தால் ஆண்டவர் உன்னை கெடுப்பார். ஆமேன். மேரேஜ் பெட் should be kept pure. ஆண்டவர் வேசி கல்லனை நியாயந்தீர்ப்பார்னு வசனம் சொல்லுது. அதை படிங்களேன். எபிரேயர் 13:2 படிங்க. எபிரேயர் 13. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். 2, 3, 4 பாருங்க. 4வது வசனம் படிங்க. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததுமாய் இருப்பதாக வேசி கல்லறையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். ஆமா, தேவன் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். We have to stand before God one day. ஆக வேசி கல்லன் அந்த திருமண படுக்கையை வேற ஒரு ஸ்திரீயோட வேற ஒரு ஆணோட பகிர்ந்து கொண்டால் அவனை கர்த்தர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். தப்பிச்சு போகவே முடியாது. இன்எஸ்கேப்பபிள் டே ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய நாளில் என்ன செய்ய முடியாது? தப்பிக்கவே முடியாது. ஆமேன். எங்கே போனாலும் தப்பிக்க முடியாது. ஆகவே ஒருவேளை திருமண உறவுகள் வந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்களா, அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளுங்க. ஆமேன். அது வெளியே வந்தாச்சு, கணவனோடு இல்லை வேற ஒரு ஆணோட தொடர்பில் இருக்கக்கூடாது. இருந்தால் நரகம். ஆமேன். இருந்தால் கண்டிப்பாக டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் நரகம்தான். ஆக வேசி கல்லனையும் விபச்சாரக்காரன் ஆண்டவர் என்ன செய்வார்? நியாயம் தீர்த்தே தீருவார். தப்பிக்க முடியாது. ஒருவேளை அப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பாயானால் திருத்திக்கொள். இன்றைக்கி நாடகம், சினிமா அதெல்லாம் என்ன இருக்குது? வீட்டில் மனைவி இருப்பா, வேலைக்கு போகிற இடத்துல ஒரு ஆணோ பெண்ணோ ஐக்கியத்தில் இருப்பாங்க. தப்பு. ஆக தேவ பிள்ளையே, அது இனிப்பாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும், தவறுகள் ருசிகரமாக இருக்கும். ஆனால் முடிவு நரகம், முடிவு அழுகை, முடிவு வேதனையான இடம். இன்னைக்கு ஏன் நோய்கள் பரவுகிறது? பாலியல் நோய்கள் பரவுகிற காரணம் என்ன? ஏன் உடல்ல வியாதிகள் பெருகிற? தவறான உறவுகள், தவறான பழக்கங்கள். ஆக உன் சரீரத்தை காத்துக்கொள். பவுல் சொல்லுகிறார், ஐ பீட் மை பாடி ஆஸ் அ ஸ்லேவ். என் சரீரத்தை நான் தாழ்த்தி ஒடுக்குகிறேன், என் அவயவங்களை நான் கட்டுப்படுத்துகிறேன். அதனால தான் சொன்னேன், ஒரு வண்டி ஓட்டுறோம்னா பிரேக்கு, கிளச்சு, ஸ்டேரிங் எல்லாம் இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணி போகணும், எல்லையை மீறக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார் எரேமியால, நீ தாறுமாறாய் ஓடுகிற பெண் ஒட்டகம். அந்த இனவிருத்தி காலத்தில் சூடு ஏறுச்சுன்னா அது வந்து அடங்காதாம்மா, அது தாறுமாறாக ஓடுமா. அந்த மாதிரி இச்சைகள், ஆசைகள் வரும் பொழுது நீ தாறுமாறாக ஓடுனா ஆண்டவர் அதை நியாயத்தில் கொண்டு வருவார். நரகத்துக்கு தான் போகணும். ஆமேன். நம்ம 2 கண்ணில் பார்க்குறோம், நம்ம 1000 கண்ணு பார்க்குது. ஆக தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது. மற்ற ஆட்களே சாட்சி சொல்லுவாங்க, ஏன் ஆண்டவரே என்னை நரகத்துக்கு அனுப்பி இருக்கிறீங்க, அந்த ஆள் இப்படி தானே பண்ணுச்சு, அந்த ஆளை ஏன் மாத்திரம் விட்டீங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க? நமக்கு எதாவது செஞ்சால் நம்மை குறித்து குற்றப்படுத்துவார்கள். ஆமேன். தேவ சமூகத்தில் யோசுவா போய் நின்ன போது பிசாசு அங்கே போய் நிற்குன்னு சொல்கிறான், இவன் அழுக்கு வஸ்திரம் போட்டு வந்திருக்கிறான். என்ன அழுக்கு வஸ்திரம் இருக்கான அழுக்கான வஸ்திரம், இவன் வர தகுதி இல்லைன்றான். ஆக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. சகரியாவில் படிக்கிற அழுக்கு வஸ்திரம் ஆகாது. ஆமேன். நம்ம வஸ்திரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், நம்ம அழுக்கு நமக்கு தெரியாது. ஆக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா.
வேசித்தனம் பாவம், சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, உறவுகளில் சரியாக கத்தர் கொடுத்த கணவன், கத்தர் கொடுத்த மனைவி, இதில் தான் கரெக்டாக இருக்கணும். இதை விட்டுட்டு போகக்கூடாது. அவனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். ராங் கால் வந்துச்சு, ஃபோன் கால் வந்துச்சு, லிஃப்ட்டு கேட்டு போனேன் பைக்கில், லிஃப்ட்டு கேட்டு போனேன் காரில், போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுது. ஒரு நாள் பழக்கம் திரும்ப தொடரும். சிலருடைய பாவம் பின்தொடரும். வளர்த்துற நாய் பார்த்தா பின்னாடியே வந்துட்டு இருக்கும், போனாலும் போகாது. அந்த மாதிரி ஒன்ஸ் இடம் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்? ஆமாம், ஒரு தடவை நீங்கள் போனீங்கன்னா அடுத்த நாள் அந்த ஆள் வருவான், அங்கே தான் நிற்பான். எப்படியும் இந்த பொம்பளை வருவா, எப்படியும் இந்த ஆம்பளை வருவான், நிற்பாங்க. பாவத்தை செஞ்சோம்னா போச்சு, சர்ரத்தை உட்படுத்துகிறோம். எப்படி ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுக்கலாம்? ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் உன்னை கெடுப்பார். ஆமேன். ஓப்பனாக பேசுகிறேன், எதையும் ஒளிவு மறைவே கிடையாது. ஆமாம், பாவம் பழக்கும், பாவம் பாழாக்கும், பழகும். பாவம் முதல்ல பழகுமா, எடுத்தோன்னா பாவம் பழக்கம், ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்தும், பழகுவாங்க, அப்புறம் பழக்குவிக்கும், அப்புறம் பாழாக்கும். அதனால் உங்களோட யாராவது தவறாக பேசினா கட் பண்ணுங்க, உறவை தேவையில்லை. ஆமேன். உங்களை காத்துக்கொள்ளணும், எப்படியா நீங்கள் பரலோகத்துக்கு வரணும். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். கர்த்தர் நாம் மகிமைப்பட்டு, உங்கள் சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். காலேப் தன்னை காத்து கொண்டார். அதனால தான் சொல்கிறாரு, எத்தனை வயசுல இருந்த பலன்? 40 வயசுல இருந்த பலன் 85 வயசு வரைக்கும் இறந்துச்சுன்றாரு. அந்த மாதிரி விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, ஒழுக்கத்தை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து நடத்துவார்.